இத்தனை வருஷம் நீங்க டிராவல் பண்ணதுல சினிமால இவர் ரொம்ப ஜிம்மு, இவர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா யாரை சார் சொல்லுவீங்க? இயக்குனரா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்க இந்த சினிமால பார்த்த இல்ல கேள்விப்பட்ட யாரோ ஒருத்தர் சமல. கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி அண்ட் மோகன் பாபு ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து ஒரு காலத்துல கராட்டே கத்துக்கிட்டு வந்தோம். ஓ சூப்பர். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் அந்த கலை உலகுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து கராட்டே கத்துக்கிட்டவர் சத்யராஜ். இந்த மாதிரி ஒரு சில டீம்லாம் இருந்திருக்காங்க. இப்பதான் நான் அதிகமா அதை பத்திலாம் பேசுறது இல்லை முடிஞ்ச அதுல என்ன, ஏன்னா அவங்க சொல்லணும் நியாயமா. ஒரு வாத்தியார் வந்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்றது வந்து நான். பட் இப்போ வந்து உலகமே விளம்பர மோகத்துல இருக்குது. ஆமா, எல்லாத்துக்குமே விளம்பரம் தேவைப்படுது. இப்போ நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டதுனால சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்னாக்கா சும்மா இஷ்டத்துக்கு கதை அழகிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். போய் சொல்றாரு. போய் அவங்க கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிங்க போங்க அப்படின்னு. சிவரஞ்சனி என்னோட ஸ்டூடெண்ட், முரளி மோகன் என்னோட ஸ்டூடெண்ட் தான். பானுச்சந்தரோட அண்ணன் வந்து நானும் அவரும் ஒன்னா கராட்டே, எங்க கராட்டே மணி வாத்தியார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணோம். பானுச்சந்தர் நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி, முதல் நாள் போய் நான் சிரஞ்சீவிக்காக கிளாஸுக்கு போனப்போ அவங்க வீட்டில் தான் போயிட்டு 4:30 மணி. அவரே சென்னையில டி நகர்ல தான் இருந்தாரு. காலையில் 4:30 மணிக்கு அவரே வந்து கதவை திறந்தாரு. ஓகே. அந்த அளவுக்கு நான் வந்து ஜிம். அதே மாதிரிதான் மோகன் பாபு. மோகன் பாபுக்கு வந்து அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனா நீங்களும் எங்கூட வந்துருங்க அப்படின்னு. அவருக்கு அங்க போனாலும் வந்து கேப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு அவர் என்னை கூட்டு போயிடுவார். 2 நாள் 3 நாள் ஹைதராபாத், ஊட்டி அந்த மாதிரி அவர் கூட போன ஷூட்டிங்லாம் என்ன படத்துலாம் நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவர் கேப்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களை ட்ரெயின் பண்ணி டெய்லி மார்னிங்ல வந்து என் கூட தான் வந்து ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஜாகிங் போவோம். அது ஒரு இனிமையான காலகட்டம் அது.